வணக்கம். நான் உங்கள் தீபேஷ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை என்ன போயிட்டுருக்குன்னா, அந்த ஜனநாயகனோட படத்தோட ரிலீஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எனக்கு தெரியல, என்ன பிரச்சனைனே தெரியல உங்களுக்கெல்லாம். ஏன் அவர் படம் வந்தால் மட்டும் இவ்வளோ தடுக்கிறீங்க எனக்கு புரியல. ஒரு அஜித் படம் வந்தால் கூட தடுக்க மாட்டேன்றீங்க, தனுஷ் படம் வந்தால் தடுக்க மாட்டேன்றீங்க, ரஜினி சார் படம் வந்தால் தடுக்க மாட்டேறீங்க, கமல் சார் படம் வந்தால் தடுக்க மாட்டேன்றீங்க. ஏன் விஜய் சார் படம் வந்தால் மட்டும் தடுக்கிறீங்க எனக்கு புரியல. ஏன் அவரை போட்டு இப்படி நோயின் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒரு படம் ரிலீஸ் பண்ண எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா உங்களுக்கெல்லாம் பிரச்சனை ஒரு உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு ஒரு படத்துக்கு பிரச்சனை பண்ணுறதுக்கு ஏன் இவ்வளோ பண்ண பண்ணுறீங்க? அவர் என்ன பண்ணுறாரு அப்புறம் உங்களுக்கு இல்லை எங்களுக்கு புரியல. ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு படம் எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியுமா? எல்லாமே தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் ஒரு படம் மட்டும் தடுக்கிறீங்க எனக்கு புரியல. ஒரு ஜனநாயகம் போகிற விஜய் சார் படம் வந்தால் மட்டும் ஏன் என்ன பிரச்சனை பண்ணுறாங்க? சர்க்காருக்கும் பிரச்சனை, மெர்சலுக்கும் பிரச்சனை, பிக்கிலுக்கும் பிரச்சனை. என்ன தான் பண்ணிட்டு இருக்கோங்க இருக்குது இல்லை. அவர் படம் நடிக்கிறதுக்கு தான் வந்திருக்காருங்க. உங்களுக்கெல்லாம் உங்கள் பிரச்சனை பார்க்கறதுக்காக வரல. எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவர் எல்லா படத்தையும் ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறாரு. நீங்கள் அவர் படத்தில் எல்லாத்தையும் நீங்கள் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்கீங்க. புரியுதுங்களா? எல்லா பிரச்சனையும் எல்லா படத்துக்கும் பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, ஏன் என்னன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு பிடிக்கலையா படம் பார்க்குறது விட்டுருங்க. ஏன் அவர் போட்டு நோயின் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இனி ஒரு படம் தான் நடிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் அவர் கட்சியில் சேர போகிறாரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது ஒரு படத்துக்காக ஏன் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க? பிகிலுக்கும் பார்க்குறீங்க, சர்க்காருக்கும் பார்க்குறீங்க, எல்லா படத்துக்கும் அவர் பிரச்சனை. புதிய இதுக்கும் அதே பிரச்சனை தான். என்ன தான் பிரச்சனை உங்களுக்கு? சர்க்காருக்கும் பிரச்சனை பண்ணீங்க, பிகிலுக்கும் பிரச்சனை பண்ணீங்க, கடைசி வந்த ஜனநாயகத்துக்கும் பிரச்சனை பண்ணிங்கன்னா அவர் எப்படி இது பண்ணுவார்? என்ன சொன்னாலும் சொல்லிங்க, அவர் எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவார். சரிங்களா? அவர் பயந்து ஓடப்படுற ஆள் கிடையாது. அவர் பயந்து ஓடப்படுறதா 20-35 வருஷமாக அவர் சினிமா ஃபீல்டில் இருந்திருக்க மாட்டார். புரியுதுங்களா? எல்லா வருஷத்துக்கும் அவர் படம் வந்தாலும் எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணணும்னு தான் வர்றீங்களா, இல்லை படம் பார்க்கறதுக்காக வர்றீங்களா? பணம் கொடுத்து தானே படம் பார்க்குற வைங்க. ஏன் அவர் படத்துக்கு மட்டும் இவ்வளோ தடை பண்ணுறீங்க? எனக்கு புரியல. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியலங்க. தயவு செஞ்சு அவர் படத்துக்கு தயவு செஞ்சு தடை பண்ணாதீங்க. தயவு செஞ்சு வீடியோ அனுப்பிச்சி விடுங்க, படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னாங்க. அவர் பயந்து போகிற ஆள் கிடையாது. அவர் எவ்வளோ பிரச்சனையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறாரு. கட்சியில் இப்போ சேரவும் தான் போகிறாரு. இந்த கடைசி படத்தோட அவர் கட்சியில் சேர போகிறாரு. ஏன் மறுபடியும் அதை போட்டு பிரச்சனை பண்ணுறீங்க எனக்கு புரியல.